நம்ம கம்ப்யூட்டரில் சி டிரைவ் வந்து ஃபில் அதிகமாக காட்டும். அந்த மாதிரி அதிகமாக காட்டும்போது சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிறதுக்கும் ஸ்லோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத அப்ளிகேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். வந்து டி டிரைவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம டெம்பரரி ஃபைல்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ டெம்பரரி ஃபைல்ஸில் என்னோடது வந்து 19.2 ஜிபின்றதை காட்டுது. அது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டோம். ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டோரேஜ் சென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னதுன்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெம்பரரி ஃபைல்ஸும் டவுன்லோட் ஃபோல்டரையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணும். நம்ம கம்ப்யூட்டரில் சி டிரைவ் வந்து ஃபில் ஆகிடும். அது ஏன் எதனாலன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி, இதில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றது காட்டும். இதில் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அதிகமாக காட்டும். அந்த மாதிரி அதிகமாக காட்டும் போது சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிறதுக்கும் ஸ்லோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதனால் ஸ்டோரேஜ் வந்து ஃபில்லாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம ஸ்டோரேஜை யூஸ் பண்ணியிருக்கோன்றதை அனலைஸ் பண்ணி காட்டுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்றதை காட்டுது. அதை நம்ம கிளிக் பண்ணி தேவையில்லாத அப்ளிகேஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதில் எனக்கு தேவையில்லாத கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம 276 MBன்றது வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத அப்ளிகேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். நமக்கு தேவையில்லாத அப்ளிகேஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது பார்க்கலாம். இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஃபைல்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க. இப்போ ஏன்னா நம்ம எடுத்த உடனே நம்ம டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணுவோம். அப்போ வந்து டெஸ்க்டாப்பில் அதிகமான ஃபைல் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம தேவையானது எது தேவையில்லாத எதுன்னு பார்த்து டெலீட் பண்ணிடணும். அப்படி டெலீட் பண்ண முடியல அப்படின்னு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டி டிரைவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வியூ டெஸ்க்டாப்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் காட்டும். அந்த டெஸ்க்டாப்பை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. அதில் லொக்கேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃபால்ட்டாக என்ன லொக்கேஷனில் இருக்கோ அதை காட்டும். அதை நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். மூவ் கொடுங்க. மூவ் கொடுத்துட்டு அதில் டி டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஃபோல்டர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் நான் எனக்கு தேவையான நேம் கொடுத்துக்கலாம். டெஸ்க்டாப்னு கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன நேமோ அதை கொடுத்துட்டு இப்போ அந்த டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர்னு கொடுங்க. இப்போ பாருங்கள் இந்த லொக்கேஷன் மாறிடுச்சு. இப்போது அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் மூவ் பண்ணிக்கலாமா அந்த ஓல்டு லொக்கேஷன்லேருந்து நியூ லொக்கேஷனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம நியூவாக சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அந்த லொக்கேஷனுக்கு மாற ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம டெம்பரரி ஃபைல்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ டெம்பரரி ஃபைல்ஸில் என்னோடது வந்து 19.2 ஜிபின்றதை காட்டுது. அது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் 19.1 ஜிபின்னு காட்டுது. எது தேவையில்லாததோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டவுன்லோட்ஸ் பண்ணுவோம். அதை தேவையான இடத்துல மூவ் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு நிறைய தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி மூவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து 1 by 1 பார்த்துட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இங்கே மொத்தமாக டெலீட் பண்ணணுன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு டெலீட் ஆகிக்கும். சப்போஸ் நீங்கள் பார்த்து 1 by 1 டெலீட் பண்ணால் இதை எடுத்துருங்க. 1 by 1 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. அதை க்ளீனப் பண்ணிவிடும். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ டாக்குமெண்ட்ஸும் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் கிளியர் பண்ணுற மாதிரி இப்போ டாக்குமெண்ட்ஸும் அதிகமாக இருந்ததுன்னா அது நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான். வியூ டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. அதில் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணி அதில் இப்போ இருக்கிற டிஃபால்ட் லொக்கேஷனுக்கு பதிலாக நம்ம டி டிரைவுக்கு மூவ் பண்ண போகிறோம். இப்போ டி டிரைவ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆகிடும். இப்போ அப்ளை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிடும்.
இந்த மாதிரி நம்மளோட சி டிரைவில் என்னென்ன ஃபைல்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டோரேஜ் சென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னதுன்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெம்பரரி ஃபைல்ஸும் டவுன்லோட் ஃபோல்டரையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணும் நம்ம கொடுக்குற செட்டிங்ஸை பொறுத்து. விண்டோஸ் 11 10லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. கான்ஃபிகரேஷன் க்ளீனப் ஷெடியூலில் ரன் ஸ்டோரேஜ் சென்ஸில் உங்களுக்கு டிஸ்க் வந்து லோவாக இருக்கும்போது ரன் ஆகணும் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நம்ம மாற்றணும்னா கிளிக் பண்ணிவிட்டு எவ்ரிடே கொடுக்கலாம், எவ்ரி வீக் கொடுக்கலாம், எவ்ரி மந்த் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரீசைக்கிள் பின்னில் உங்களுக்கு வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறது வந்து நார்மலாக டெலீட் கொடுத்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் போயிடும். அதே மாதிரி ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் போகாமல் டெலீட் ஆகிக்கும். நம்ம டெலீட் கொடுக்கும்போது ரீசைக்கிள் பின்னில் போயிட்டுருக்கோம். அதுவும் நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஸ்டோரேஜை எடுத்துக்கும் ரீசைக்கிள் பின்னில் போகிறது. அதனால் அதை நம்ம கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் டிஃபால்ட்டாக 30 days ஒன்ஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம 1 day 14 days 30 days 60 daysன்னு எது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது நான் 30 days டிஃபால்ட் இருக்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது 30 நாளைக்கு ஒரு வாட்டி அதை டெலீட் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் ஃபோல்டரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணல, டவுன்லோட் பண்ணிட்டோம், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம இங்கே எத்தனை நாள் செலக்ட் பண்ணுறோமோ, சப்போஸ் நம்ம டவுன்லோட் ஃபைல்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம பர்டிகுலராக நம்ம செலக்ட் பண்ணுற இந்த 1 day 14 days 30 days 60 days இந்த நாட்களில் ஓப்பன் பண்ணல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம இப்போது 14 days 30 days கொடுத்துட்டோன்னா 30 days வரைக்கும் ஓப்பன் பண்ணாத ஃபைலை அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணிவிடும். இந்த மாதிரி இந்த ஸ்டோரேஜ் சென்ஸுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு. நம்ம போய் மேனுவலாக 1 by 1 செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு இங்கே நம்ம செட் பண்ணிட்டோம் ஒன்ஸ் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து உங்களோட சி டிரைவ் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல். நம்ம சி டிரைவை வந்து நம்ம ஃபில் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம்.